ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு லட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 கப்பு கடல மாவு நான் மிக்ஸி பவுலில் போட்டுக்கிறேன். நான் அதில் போட்டு தான் மாவு கலக்குவேன். நல்லா ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா ஃபைனாக வந்துடும் நம்மளுக்கு. சீக்கிரமாகவும் ஆகிடும். அதனால் நான் எப்போவுமே மிக்சியில் தான் போட்டுக்குவேன். 2 கப்பு கடல மாவு, திக்காக காசின பால், நெய், நான் இது போட்டு தான் கலக்குவேன் மாவு வந்து. அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவேன். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நெய்யும் பாலும் கலந்து செய்கிறதுனால இந்த லட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்டுட்டே இருக்க சொல்லும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நான் எப்போவுமே இப்படி தான் செய்வேன். சூப்பராக இருக்கும். இது போல் நெய்யும் பாலும் கலந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், மிக்சியில் போட்டதுனால நல்லா ஃபைனாக ஒரு சின்ன கட்டி கூட இல்லாமல் நல்லா அழகாக வந்துருச்சு கலக்கி மாவு. மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் இருக்கணும். இது மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம சர்க்கரை பாகுக்கும் ரெடி பண்ணிக்கலாம். 2 கப்பு சர்க்கரை, அது முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாகு மாதிரி எடுக்கணும். ஆனால் கம்பி பதம் வரக்கூடாது. பிசு பிசுன்னு இருக்கா மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு கையில் தொட்டு பார்க்கும் போது அந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு அது போதும் லட்டு பிடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது எண்ணெய் காயட்டும். இது நான் லட்டுக்கு கொஞ்சோண்டு கேசரி பவுட்ரு போடுறேன் கலருக்காக. சும்மா கொஞ்சம் தான் போடுறேன். ஒரு லைட்டாக ஒரு கலர் வரும், பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் போட வேண்டாம். இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக இருக்குது. பிசு பிசுன்னு இருக்குது. போதும். இது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த மாவை ஊற்றி எண்ணெயில் ஊற்றி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நம்மளுக்கு வேகக்கூடாது. ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா லட்டு பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும். அதனால் சும்மா இந்த பக்கம் 1 நிமிஷம், அந்த பக்கம் 1 நிமிஷம் அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடணும். அப்போ தான் லட்டு சாஃப்டாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எடுத்துடலாம். வெந்துருச்சு இது. எடுத்து இது ஒரு பேப்பரில் போட்டுக்கிட்டால் அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அந்த பேப்பரை எடுத்துரும். நான் நியூஸ் பேப்பர் தான் போட்டிருக்கேன். டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுக்கலாம். அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே உறிஞ்சிரும் அது. இது போல் எல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். அரைக்கக்கூடாது. அப்படியே ஒரு மாதிரி திரியாக வர மாதிரி நம்ம அதை பொடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி பொடிச்சு எடுத்துக்கிட்டு இது பாகில் பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய், முந்திரி, பாதாமெல்லாம் கட் பண்ணி வச்சதெல்லாம் போட்டு பொடிச்சு வச்சதையும் அதில் போட்டு நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் அது நல்லா அந்த பாகு ஜீராவை நல்லா உறிஞ்சி அது செட் ஆகியிருக்கும். பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா வரும். இப்போ 15 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், நல்லா செட் ஆகிருச்சு பாருங்கள். இப்போ அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம பாலும் நெய்யும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கிறதுனால டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. லட்டு ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு லட்டு தயாராகிருக்கு. இது பாருங்கள், புட்டு காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் லட்டு. சூப்பராக இருக்கும். இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.